ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்மள பல பேரோட வாழ்க்கை எப்படி செய்தால் விரைவில் வெளியே சிரிச்சுக்கிட்டும் உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாத கஷ்டத்தை சுமந்துக்கிட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளி உலகத்துக்கு வெறும் நடிப்பு மட்டும்தான், வெறும் போலியான சிரிப்பு தான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களும் வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் விரைவில் மாறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம துவாரகா மாய்க்கு போய் நம்ம சாயை பார்க்கலாம். सदगुरु साईनाथ महाराज के जय. நீங்களும் ஆத்மாத்மா ஷீரடியில் என் கூட சேர்ந்து நடந்து வாங்க. நம்ம துவாரகாமாய்க்கு போய் நம்ம சாயை தரிசனம் செய்துட்டு பிரார்த்தனை செய்துட்டு அப்படியே நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துக்கிட்டே நம்ம என்ன செய்யணும், அன்றாட வாழ்க்கையில் இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கணும், என்னோடய வாழ்க்கை மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு நம்ம எல்லோருக்குமான பதிவு இது. அதனால் முழுவதுமாக கேளுங்க. முதல்ல நம்ம சாயோட தரிசனத்தை பார்த்துடலாம். பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்காகவும், உங்களுக்காக, எனக்காக, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். அந்த நம்பிக்கையோட என் கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக ஷீரடி கோவிலை முழுவதுமாக சுற்றி வாங்க. துவாரகா மாயில் ஆரம்பித்து நம்ம திரும்பவும் துவாரகா மாயிலே முடிப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து கலந்துக்கோங்க. நீங்களும் ஆத்மார்த்தமாக நடந்து வாங்க. இப்போ அந்த பதிவின் தலைப்புக்குள்ளே போகலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரார்த்தனைகள் இருக்கும். எப்படா நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறும் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு தான் இருப்போம். யாரும் இதில் விதிவிலக்கு கிடையாது. அவங்கவுங்க நிலைமையிலேருந்து பார்த்தா தான் அவங்கவுங்களோட வேண்டுதலுக்கான முக்கியத்துவமும் தெரியும். இந்த பதிவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நிறைய நண்பர்கள் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அணைய போகிற விளக்கு தான் பிரகாசமாக எரியும். இதை கூட பார்த்திங்கன்னா நம்ம எதிர்மறையான சிந்தனையிலே கேட்டு கேட்டு பழகிட்டோம். ரொம்ப சிரிச்சிடாத, உடனே கஷ்டம் வந்துடும், இந்த மாதிரி நம்ம சொல்லி பழகிட்டோம். இப்படி நினைக்கிறதுனாலே என்ன ஆகுது, நமக்கு பல நேரங்களில் பல கஷ்டங்கள் வந்துடுது. ஆனால் உண்மையும் கூட தான், பல நேரத்தில் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, உடனே நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமும் வந்துடும். ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க. சரி, இந்த எதிர்மறையான சிந்தனைகளுக்கும் எதிர்மறையான நபர்களை பற்றின பேச்சுக்கெலாம் நம்ம போக வேணாம். இந்த மாதிரியான விஷயங்கள் கூட எதுக்காக ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க, இந்த மாதிரியான பழமொழிகள் எதுக்காக சொன்னதுன்னா, ஒரு அளவுக்கு மேலே ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுதுன்னா அது முடிய போகுதுன்னு அர்த்தம். நிறைய நண்பர்கள் நம்ம வாழ்க்கையை அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உண்மையாகவே சாயை நம்புறீங்கன்னா அவர் உங்களோட வாழ்க்கையில் பிள்ளையார் சொல்லி போட்டு வைப்பார், புது தொடக்கத்தை உண்டாக்குவார். ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், விரைவிலேயே நல்லது நடக்கணும்னா என்ன செய்யணும்? நம்மள பல பேர் ஒரு சில விஷயத்த செய்திருப்போம், வெளியவும் சொல்லியிருப்போம். நிறைய நேரங்களில் எல்லாரும் செஞ்சது தான் இப்போ கூட ஒரு சில பேர் செஞ்சிட்ருக்கலாம். 3 நாளாக வீடு வீடாகவே இல்லை, மனசே சரியில்லை, ஒரே பிரச்சனை. சாமிக்கு தினைக்கு நான் விளக்கேற்றிக்கிட்டு இருப்பேன், இன்றைக்கி அது கூட செய்ய முடியல. சாய்ராமோட மந்திரத்தை கூட 108 முறை அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுவேன், அது கூட செய்ய முடியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்போ நமக்கெல்லாம் துன்பங்களும் கஷ்டங்களும் மன வருத்தங்களும் அதிகமாகுதோ அப்போ தான் கடவுளை பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கணும். அப்போ தான் கடவுளை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்போல்லாம் நமக்கு துன்பங்கள் அதிகமாக வருதோ அந்த டைமில் தான் நம்ம நாம ஜெபத்தை விடவே கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், 3 நாளாக நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படியே விட்டுடுறோம். தினைக்கும் செய்கிறது செஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒரு விளக்கேற்ற முடியல, ஒரு வேறு ஏதாவது நெய்வேத்தியம் படித்து சாமி கும்பிட முடியல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. உண்மையாகவே முடியலை, சரி பரவாயில்ல, ஆனால் நாம் ஜெபம் பண்ணலாம்ல, அது கூட நம்ம செய்யலைன்னா சரியே வராது. வீட்டில் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, என்னால் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட முடியல, அந்த மாதிரி இருக்குன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் நாம ஜெபமாவது பண்ணணும். அது கூட அந்த மனசே இல்லைங்க, சுத்தமாக எனக்கு மனசே விட்டு போயிடுச்சு. 3 நாளாக அவ்வளவு டென்ஷனு, அவ்வளவு கோபம். நான் சாயவே திட்டிகிட்டு தான் இருந்தேன், எதுவுமே பண்ணலை, அப்படியே எல்லாமே மறந்து போச்சு, பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சில நேரத்தில் நம்ம கூட புலம்பியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இனிமேட்டு எந்த ஒரு காரணத்திற்காகவும், அதுவும் முக்கியமாக கஷ்டமோ துன்பமோ உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, இப்போ அனுபவிச்சுட்டிங்கன்னா அந்த டைமில் தான் நம்ம இந்த ஆன்மீக பயிற்சியை விடவே கூடாது.
நல்லா இதை வந்து ஞாபகத்தில் எப்போதும் வச்சுக்கணும். நிறைய நண்பர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, 1 நாள் 2 நாள் இதை செய்தால் போதுமா? இந்த ஆன்மீகம், இந்த சாமி கும்பிட்றது இதெல்லாம் வந்து நம்ம இந்த நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது ஏதோ 1 நாள் 2 நாள் செஞ்சதுன்னா பரிகாரம் மாதிரி ஆயிடும். நம்ம வந்து பரிகாரம் பண்ணலை, சாயோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு மரத்தில் போயிட்டு ஒரு கயிறை கட்டிட்டு வரோம், அந்த மாதிரி கிடையாது இது. வீட்டில் ஒரு 9 நாள் ஒரு விளக்கு ஏற்றணும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் இந்த மந்திரத்தை சொல்கிறோம், அந்த மாதிரி கிடையாது. தினைக்கும் இதை செய்யணும், தினைக்கும் சாய்ராமோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்காக நீங்கள் நேரத்தை வந்து ஒதுக்கணும். சும்மா சாய் என் கூட இருக்கார், நான் போகும்போது ஒரு படத்தில் எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு, ஒரு ஸ்டிக்கர் ஒன்று பார்த்தேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள் மனசில் இருக்காரா, வெளியே இருக்காரு, அது வெளியே இருந்து அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு தான் போகணுமே தவிர, இன்னும் நம்ம ஆரம்ப நிலையிலே இருக்கக்கூடாது. சாயோடு இருக்கோன்னா நம்ம ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு குரு, அவர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். பல நேரங்களில் அதை நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே தான் இருக்கார். நம்ம அவரை வந்து கடவுளாக வணங்குறோம், ஆனால் அவர் நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு வந்து குருவாக இருக்க தான் ஆசைப்பட்டார். அப்படி தான் வாழ்ந்தார், அப்படி தான் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் என்றைக்குமே நான் தான் கடவுள், நீங்கள் என்னை மட்டும் வணங்குங்க, அந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது. உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, நீங்கள் இஷ்டப்பட்ட கோயிலுக்கு போங்க, ஆனால் என்ன மனசில் நினச்சிக்கோங்க, நான் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருப்பேன். அதுதான் ஒரு ஆசிரியர் மாதிரி நம்மளை அவர் வழி நடத்தி நம்ம போகிற பாதையில் எல்லாம் அவர் வந்து கூடவே வந்துக்கிட்டே இருக்கார். இப்படி வெளியவே நம்ம அவரை தேடாமல் நமக்குள்ளேயும் அவரை வந்து கொண்டுட்டு வரணும். அதற்கு நம்ம அனுதினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 108 முறை அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணணும். முடிஞ்சா சாய் சச்சரிதம் புக்கில் கடைசி பக்கம் வந்து எடுத்திங்கன்னா கடைசியில் இருக்கும் சாய் சச்சரிதம். அந்த அத்தியாயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 108 நாம வழிபாடு வந்து இருக்கும், அஷ்டோத்திரம் இருக்கும். அந்த அஷ்டோத்திரத்தை படிக்கிறது கூட அவ்வளவு நல்லது. நம்ம நாம வழிபாடை பண்ணுறதை விட அஷ்டோத்திரம் பண்ணோம்னா இன்னும் சிறந்தது. ஆனால் அது முடியலன்னா கூட நம்ம நாம வழிபாடு செய்யலாம். சாய்க்குன்னு மட்டும் கிடையாது, சிவனுக்காக இருக்கட்டும், முருகனுக்காக இருக்கட்டும், அம்மனுக்காக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுக்கும் வந்து அஷ்டோத்திரம் வந்து இருக்குது. நம்ம என்ன செய்யலாம், கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு வந்து சிறந்த நாள். அப்போ முருகனோட 108 அஷ்டோத்திரங்கள் 108 நாமகத்தை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு வந்து உகந்த நாள், சனிக்கிழமை பெருமாளுக்கு, அந்த நாள்லாம் பெருமாளுக்கான 108 அஷ்டோத்திரம் நாம வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி தான் இப்போ திங்கக்கிழமைனா சிவனுக்கு உகந்தது, பிரதோஷம் அன்னைக்கு இப்போலாம் வந்து சிவனோட அஷ்டோத்திரம் வந்து சொல்லலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம சாயோடதை சொல்லலாம், இல்லை தினமும் நம்ம சாயோடதை சொல்கிறதுனாலும் சொல்லலாம். நம்மளோட தெய்வங்களையும் வணங்கிக்கிட்டு அப்படியே நம்மளோட குருவோட வழிகாட்டுதலோடு நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே தான் இருக்கணுமே தவிர, ஏதோ ஒரு நாள் நான் வந்து எனக்கு ஏதாவது கஷ்டம்னு வரும்போது மட்டும் நான் வந்து ஸ்தவன மஞ்சரி படிப்பேன், அப்புறம் ஓம் சாய்ராம் எழுதுவேன், அப்புறம் இந்த விளக்கேற்றுவேன், அப்புறம் வந்து நைவேத்தியம் படைப்பேன், இதெல்லாம் வந்து செய்கிறது சரியா? ஏதோ நம்ம கஷ்டங்கள் தீரணும், ஏதோ ஒரு பரிகாரம் மாதிரி ஆகுதுல்ல. சாய்க்கு வந்து பரிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பரிகாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ணுறது பேர்லாம் என்ன பரிகாரம்? ஒரு துன்பத்துக்கு, அதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போய் பண்ணால் என்ன, அதை தானே ஜாதகம் பார்க்குறவங்க கோவிலில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு வந்து இது நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாமல் நம்ம பரிகாரத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர சாயை முழுவதுமாக நம்பவே இல்லைங்கிறது தான் அர்த்தம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் விரைவில் நல்லது நடக்கணும், நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீர்ந்து வெளியவும் உண்மையாகவே சிரிக்கணும். இந்த போலியான சிரிப்பு போய் உண்மையாகவே சந்தோஷமாக வாழணும், அமைதியான வாழ்க்கையை வாழணும்னா நம்ம சாய் கூட வாழணும். ஆன்மீகத்தில் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுக்கு முக்கியமான ஒரு முறை தான் தினமும் நம்ம செய்ய வேண்டிய அந்த ஆன்மீக பயிற்சியை நம்ம தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது. பயிற்சினா என்ன, ஒரு எக்ஸசைஸ்னால் தினைக்கே செய்யணும். ஒரு வாரம் நான் வந்து எக்ஸசைஸில் வந்து இருப்பேன், ஒரு வாரம் மட்டும் நான் டயட்டில் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்து டயட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், திரும்பவும் உடம்பு பழைய மாதிரி தான் ஆகும். ஒரு 100 கிலோ போயிட்டாங்க, நான் வந்து வெயிட்டை வந்து குறைக்கிறேன் அப்படின்னு டயட்டில் இருந்து ஒரு 70 கிலோ ஒரு 6 மாதம் கண்டினியூவாக வந்து டயட்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணி 70 கிலோக்கு வந்துடுவாங்க. அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதை விட்டுருவாங்க, கிடைக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க, அப்புறம் திரும்பவும் 100 கிலோவுக்கு போயிடுவாங்க. இதுதான் நம்மளோட வாழ்க்கையிலே நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம எப்போதுமே நம்ம நிம்மதியாக இருக்கணும், எப்போதுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் இதை வந்து செய்யணும். வீட்டில் யாராவது ஒருத்தங்க மட்டும் இந்த ஆன்மீக பயிற்சி, இந்த ஆன்மீக வழிபாடு, இந்த விஷயம்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தினமும் ஏதோ ஒரு அத்தியாயம் வந்து படிக்கிறாங்க, தினமும் வந்து ஏதோ ஒரு தவணமச்சிரி படிக்கிறாங்க, இல்லை ஓம் சாய்ராம் எழுதுகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது சிவனோட மந்திரங்கள் எழுதுகிறாங்க, இல்லை படிக்கிறாங்க, இந்த மாதிரி எதா வேணால் ஸ்ரீராமஜெயம் எழுதுகிறாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கவங்க யாராவது வீட்டில் யாராவது ஒருத்தங்க அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களோட முழு பாதுகாப்பையும் கடவுளை ஏற்றுக்குவார்.
அதான் நான் இது நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரியான பாரத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கணும். இதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட குடும்ப பாரத்தை கடவுள் ஏற்றுக்குவாங்க. நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. என்னோட வாழ்க்கையில் நடந்ததை வச்சு தான் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். கண்கூட நான் வந்து பார்த்தது. எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. நம்ம இந்த யூடியூப் வீடியோலாம் வர மாதிரி அப்போ புரியலை, இப்போ புரியுதுங்கிற மாதிரி. ஒரு சமயத்துலலாம் என்னோட மனைவி எப்போ பார்த்தாலும் உட்காந்து சாய் சச்சியை தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ கையில் புக் எடுத்து வச்சுக்குவாங்க. திடீர்னு நைட்டு 12 மணி 1 மணிக்கு தூக்கம் கலைஞ்சி தண்ணி குடிக்கலான்னு எந்திரிப்பேன். பார்த்தா புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மொபைலில் டார்ச் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு புக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. லைட்டு போட்டால் நான் எந்திரிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் தூக்கத்தில் எந்திரிச்சு பார்த்து திட்டுவேன். இது படிக்கிற நேரமா, இது என்ன, இதெல்லாம் சரியா, காலையில் சாமி கும்பிட்ற பத்தாதான், இப்படி பொழுதனைக்கு அந்த புக்கை வச்சுட்டே இருக்கே, அப்படி என்ன தான் இருக்குது, ஏற்கனவே வீட்டில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இப்போ நீ வேற இப்படியே உட்காந்தே இருக்கியா. அவங்க அந்த டைமில் அவங்க உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது நமக்கு என்னாவும் இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவாக வந்து யோசிக்க தோணும். ரொம்ப வருத்தப்படுறா போல், இவன் ரொம்ப கஷ்டப்படுறா போல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து தோணும். ஆனால் இப்போ தான் தெரியுது, அவங்க அதெல்லாம் செஞ்சதுனால தான் எங்களோட குடும்பத்தில் இருந்த நிலைமை வந்து மாறுனுச்சு. நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள், எல்லாமே சரியானது. நிறைய 1 2 கிடையாது. என் குழந்தையோட உயிரை காப்பாற்றி கொடுத்தாரு. என் குழந்தை நல்லபடியாக வந்து பிறந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். பையன் பிறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அவன் மாடியிலேருந்து கீழே விழுந்து உயிர் பொழைச்சான். 2வது ஒரு வாழ்க்கையை வந்து சாய் வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய பணப்பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். திடீர்னு ஒரு வாய்ப்பு தேடி வருது. ஃபாரினுக்கு போகிற மாதிரி, குவைத்தில் வேலை கிடைக்குது. நாங்கள் போகிறேன், என்னோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் சரியாகுது. அங்கே குவைத்துக்கு போகும்போது என்னோட மனைவி என் கூட என்னோட ஒரு டைரி ஒன்று எடுத்துகிட்டு போனேன். அந்த டைரியில் வந்து ஒரு சாய்பாபாவோட ஃபோட்டோ, சின்ன ஃபோட்டோ, கையளவு தான் இருக்கும். அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். குவைத்தில் இருக்கும்போது ஆரம்பித்த அந்த சேனலை சாயை பற்றி பேச ஆரம்பித்தேன். அந்த ஃபோட்டோவை தான் நான் படுக்கிற இடம், என்னோட தலைக்கு மேலே அந்த செவுத்தில் வந்து ஒட்டி வச்சுருப்பேன். தினைக்கும் காலையில் போகும்போது அவர்கிட்ட வந்து பேசிட்டு போவேன். அங்கே இருக்கும்போது வேறு எந்த ஒரு துணையுமே கிடையாது. அங்கே போனதுக்கு அப்புறமா தான், அந்த தனிமையில் இருக்கும்போது தான் என் ரூமில் நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம். அப்போ தான் நான் அவரை உணர்ந்தேன். அங்கே இருக்கும்போது இந்த சேனல்லாம் ஆரம்பிக்கலை, ஏதோ சேனலுக்காக பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க. இன்றைக்கும் அந்த டைரி என்கிட்ட இருக்குது. என்னோட மனைவி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, தினைக்கும் ஸ்ரீராமஜெயம் வந்து எழுதுங்க, ஸ்ரீராமஜெயம் வந்து தினமும் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. 108 முறை தினைக்கும் வந்து எழுதுங்க, எழுதிட்டு எனக்கு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சாயோட புக்கு, ஸ்ரீ சாய் சச்சிதம் வந்து 2000 அந்த புக்கை வந்து வச்சுருக்காங்க. அவங்களோட புக்கை எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது 2000 வாங்கின புக்கை தான் வச்சுருக்காங்க. அப்போனா கணக்கு பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட 25 வருஷம் இது வரைக்கும் ஆகியிருக்கு. ஆனால் இப்போ நான் சொல்கிறதுனா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் குவைத்தில் இருக்கேன். அப்போ எனக்கு சொல்கிறாங்க, ஸ்ரீ ராமஜெயம் 108 முறை ஒரு நாளைக்கு எழுதிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. நானும் எழுத ஆரம்பித்தேன். 3 நாள் தான். 3 நாளுக்கு அப்புறம் என்னோட ஆஃபீஸில் நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. எனக்கு ஒரு சில வேலைகள்லாம் செய்ய தெரியல. ஆனால் அந்த வேலை எல்லாமே நான் செய்ய கற்றுக்கிட்டேன். 3 நாளில் ஒருத்தர் வந்து என் கூடவே உட்காந்து எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே ஷார்ட் அவுட் ஆனது. நான் பார்க்குற வேலை ஸ்மூத்தாக போனது. ஏன்னா நம்ம வீட்டில் இல்லை, குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கோம். அங்கே வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை அப்படின்னா நம்மளோட மனநிலைமை வந்து எப்படி இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் அந்த 108 முறை இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணது என்னோடய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய மாற்றமானது. அதுக்கப்புறம் அது எப்படி ஓம் சாய்ராமா மாறுனுச்சு, ஸ்ரீ ராமஜெயம் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது ஓம் சாய்ராமா எப்படி மாறுனுச்சுங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபோடு காமிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம சேனல்லையும் நான் வந்து சொன்னேன், 108 முறை வந்து எழுதுங்க. 108 அப்படிங்கிற அந்த நம்பருக்கான சக்தி என்னங்கிறத முதல்ல நம்ம என்னான்னு தெரிஞ்சுக்கணும். நாளைய பதிவில் நான் அதை சொல்கிறேன். 108 அந்த நம்பரோட சக்தி, 108 அந்த மேஜிக் நம்பர். அது அந்த நம்பரை ஏன் வந்து நம்ம ஆன்மீகத்தில் இவ்வளவு கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு தேங்காவை உடைச்சா கூட 108 தேங்காய் உடைக்கிறாங்க. ஒரு மந்திரத்தை சொன்னால் கூட 108 மந்திரம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நெத்தி கிடையாது. வேத சாஸ்திரங்கள் உருவான டைம்லேருந்து இந்த 108ங்கிற நம்பருக்கு அவ்வளோ முக்கியத்துவம். எதனால் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போயே சொன்னால் ரொம்ப லென்த் ஆகிரும். இப்போ நம்ம துவாரகாமாய்க்கு வந்துட்டோம். நாளைக்கு இதோட கண்டினியூவாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். விரைவிலேயே நம்மளோட நிலைமைகள் மாறும். தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 108 முறை. அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கே நம்மளோட சாய் துணையாக இருப்பார். அதனால் நீங்கள் வந்து மனசில் ஏதாவது நெகட்டிவாலாம் யோசிக்காதீங்க. எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் கடவுள் பக்தி இருக்குது, வேறு யாரும் வந்து சாமி கும்பிட மாட்டாங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, நான் சாமி கும்பிட்டா கூட திட்டுறாங்க, இதெல்லாம் எதையுமே யோசிக்காதீங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு விளக்கேற்ற முடியல, ஒரு நைவேத்தியம் வந்து படைக்க முடியல, வீட்டில் எதுவும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சரியில்லை, யாரும் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, அது செஞ்சால் கூட சண்டை வருதுன்னா கூட நீங்கள் மனசுலேயே இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறதுல என்ன ஆகிருப்போகுது. அதுதான் நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி அதை வீட்டில் சாமி கும்பிட கூட விட மாட்டுறாங்க.
இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் தாண்டி நீங்கள் ஆத்மார்த்தமாக மன நிறைவோட சாயோட நாமத்தை நீங்கள் மனசுலேயே ஜெபம் பண்ணிங்கன்னா அதை விட மிக சிறந்த வழிபாடு வேறு எதுவுமே இருக்க முடியாது. நம்ம செயல்கள் மூலமாக இந்த பொருட்கள் வைத்து வழிபடுவதை விட நம்ம மன ரீதியாக நம்ம சாமி கும்பிடுறதுல மிகப்பெரிய சக்தி இருக்குது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அதான் உண்மை. அதனால் என்னால் இது செய்ய முடியல, அது செய்ய முடியல, இதெல்லாம் செஞ்சால் தான் நமக்கு நல்லது நடக்கும், அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. உங்கள் மனதாலேயே நீங்கள் வழிபடுவது தான் மிக சிறந்த ஒரு வழிபாடு. அதுக்காக நாளையிலேருந்து நான் விளக்கேற்ற மாட்டேன், நெய்வேத்தியம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் முடியாதவங்க இதை செய்யலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக நாளையிலேருந்து நான் விளக்கேற்ற மாட்டேன், நான் நெய்வேத்தியம் படைக்க மாட்டேன் அப்படின்னு இருந்துடாதீங்க. உங்களால் முடியும்னா செய்யுங்க, முடியலன்னா இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள், அது போதும். அதை விட மிக சிறந்த வழிபாடு வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த வந்தனா சகோதரிக்கும் ஸ்னேகா சகோதரிக்கும் இன்றைக்கி பிறந்தநாள். வந்தனா சகோதரிக்கு 27வது பிறந்தநாள், ஸ்னேகா சகோதரிக்கு 23வது பிறந்தநாள். இவங்க 2 பேருக்கும் நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், சாய் அவங்க கூடவே இருக்கணும், அவங்களுக்கு துணையாக இருக்கணும்னு நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனையும் செய்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஜெனிதா சகோதரிக்கு, ஜெனிதா அவங்களோட பேர், சகோதரிக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்துக்கலாம். ஜெனிதா சகோதரிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நம்ம சொல்லிக்கலாம். அவங்களோட எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமையணும், எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவங்களும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக ஹனுஜன் சகோதரருக்கு இன்றைக்கி 19வது பிறந்தநாள். அவரோட பேர் ஹனுஜன். அவருக்கு 19வது பிறந்தநாள். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். அவருக்காக நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனையும் செய்துக்கலாம். அவரோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவங்களும் அவங்க குடும்பமும் நல்லபடியாக வாழணும்னு நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கலாம். ஹனுஜன் சகோதரருக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நிறைய நண்பர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோட பேரையும் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் ஏதாவது ஒரு சில பேரை நான் சொல்ல விட்டு போயிருந்தேன்னா தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.